ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் ஜப்பான் சிக்கன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன், மைதா, கார்ன்ஃப்ளவர், மிளகு, பட்டர், பால், பச்சை மிளகா, பூண்டு, சர்க்கரை, உப்பு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் சால்ட், இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். இது கூட நான் 1/2 kg சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு இது ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சாதான் அந்த உப்பு பெப்பர்லாம் இதில் பிடிக்கும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம இப்போ அந்த சிக்கன் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ அது கூட ஒவ்வொரு சிக்கனாக இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாமே போட்டாச்சு. இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா உருகட்டும். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் 4-5 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனவுடனே 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அது கூட சேர்த்துட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட பால் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதுவும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 cashew nuts பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். cashew nut போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ முந்திரி பருப்பும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். சால்ட் ஏற்கனவே நம்ம கலக்கி வைக்கும்போது சிக்கன் கூட நம்ம போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். நமக்கு பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பால் எல்லாமே நல்லா சுண்டிருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா க்ரீமியாக இருக்கு. இப்போ நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷுக்கு கொத்தமல்லி இலை நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜப்பான் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பை பாய்.